அது விருதுநகரில் ஒரு முறை வந்து 100 நாள் வேலை செய்யக்கூடியவங்க ஒரு 10 கிராமத்தை சேர்ந்தவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்தால் தமிழ்நாட்டினுடைய திமுக தலைவர் வந்து முதலமைச்சர் வந்தார், நல்ல கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக போனாங்க. மறுநாளும் ஒரு எடப்பாடி வர்றாரு, அதே இடத்துல கூட்டம், அதே 10 கிராமம் அதே ஏஜென்ட்கள் மூலம் அதே மக்கள் வந்து திரண்டு வந்தாங்க அப்படின்ட்டு பெருமையாக இருந்துச்சு. அப்போ மக்களுக்கு வந்து சார்பு தன்மை இல்லை பாருங்க, மக்கள் ரொம்ப சரியாக இருக்காங்க. அவங்க கூப்பிட்டாலும் போவோம், இவங்க கூப்பிட்டாலும் போவோம். 100 நாள் வேலைக்கு போகிறோம், சம்பளம் கொடுக்குறாங்க, வேலை செய்தாலும் செய்யட்டும். அதே போல் இங்கேயும் வருவோம், முழக்கம் போடுவோம், சரியாக இருக்காங்க. இது போல் அது நடந்திருக்கு. ஆனாலும் கூட பழனிசாமி அதில் பேசிய விஷயங்கள் என்பது திமுக எதிர்ப்பு, அதிமுகவுக்கு இவ்வளோ தூரம் மக்களை அணி திரட்டி அதனுடைய தலைவர் வந்து சேர்ந்தது என்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மாபெரும் எழுச்சி, அதில் மாற்று கருத்து இல்லை.